ஹாய், நான் உங்கள் ஜிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மதத்திலும் பிற மதத்திலும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு முக்கியமான பழக்கத்தை பற்றி தான் பேச போகிறோம். விரதம். விரதத்தை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். அதனால் என்ன பயன் என்பதை பார்ப்போம். நம் உடம்பில் உள்ள செல்கள் நம் தினந்தோறும் உண்ணும் உணவுகளை ஜீரணிக்கவே பெரும்பாலும் ஈடுபடுகின்றன. நாம் ஒரு நாள், அதாவது 12 மணி நேரம் அதற்கு மேல் உண்ணாமல் இருந்தால் அந்த நம் உடலில் உள்ள உயிரி செல்கள் ஜீரணிக்க வேறு ஏது வேலை இல்லாமல் நம்முடைய உடம்பில் உள்ள வயதான செல்கள், முதிர்ந்த செல்கள், நோய்வாய்ப்பட்ட செல்களையே தற்கொலை படைகள் போல அழித்து அவற்றை உண்ணும். இது ஒரு எப்படி நாம் ஓய்வில் இருக்கும்போது நம் வீட்டை சுத்தப்படுத்துவோமோ அதுபோல் நம்முடைய செல்கள் நம் உண்ணாமல் இருக்கும்போது அதற்கு ஜீரணம் செய்ய அதற்கு வேறு வேலை இல்லாத பொழுது நம்முடைய முதிர்ந்த செல்கள் மற்றும் வயதான செல்கள் நோய்வாய்ப்பட்ட செல்களை அழித்து அழிவாலும். விரதத்தை பற்றி ஆய்வறிக்கை செய்து இந்த உண்மையை கண்டறிந்து உலகிற்கு தந்த ஜப்பானிய உயிரியல் மேதை ஓஸ்மி அவர்களுக்கு இந்த ஆய்வறிக்கைக்காகவே நோபல் பரிசு 2016 கொடுக்கப்பட்டது. குறைந்தது 15 நாள் அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, குறைந்தது 12 மணி நேரம் அல்லது ஒரு நாள் முழுவதும் விரதம் இருப்போம். விரதம் என்பது டிஃபன் சாப்பிடுவதோ ஜூஸ் சாப்பிடுவதோ கிடையாது. நீர் மட்டும் அருந்தலாம். அவ்வாறு விரதம் இருக்கையில் நம்முடைய கெட்ட செல்களும் புற்றுநோய்க்குண்டான செல்களும் தானாகவே நம்முடைய நல்ல செல்கள் அழித்துவிடும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.